கேக் வெட்டி கொண்டாட நேத்ராவுக்கு ஒவ்வொருவரும் பரிசு தர ஜீவிதாவோ அம்மா இந்தாங்க என ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் நீட்ட அதில் விஜய், நித்து, ஜீவி, ஜீவா நால்வரும் ஒன்றாக இருக்கும்போது பள்ளியில் விழாவின் போது எடுத்த புகைப்படம் இருந்தது. நேத்ரா, விஜய் இருவரும் ஏய் சூப்பர்டா குட்டி, இது எப்படி உனக்கு கிடைச்சது? குமார் மாமா கூட்டிகிட்டு போய் எங்கள் மிஸ் கிட்ட பேசி ஃபோட்டோகிராஃபர் அங்கிள் பிடிச்சி இதை மட்டும் தனியாக ஃப்ரேம் பண்ணி வாங்கினோமே, பிடிச்சிருக்கா மம்மி என கேட்டாள். நேத்ரா மகிழ்ச்சியில் ஸோ ஸ்வீட்டாக குட்டிமா, ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ ஸோ மச் என கட்டிக்கொள்ள முத்தமிட்டாள். அனைவரும் ஜீவாவிடம் டேய் இப்போவாது சொல்லுடா, நீ அப்படி உங்கள் மம்மிக்கு என்ன தான் கிஃப்ட் கொடுக்க போகிற என கேட்க ஜீவா வெயிட் வெயிட் என உள்ளே ஓடினான். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்க அவன் வந்து நேத்ராவிடம் ஒரு புடவையை நீட்டினான். அவளுக்கு மகிழ்ச்சியுடன் ஆச்சரியமும் கூட. அவனிடம் மண்டியிட்டு ஜீவா, இந்த இந்த சாரீ யார் சூஸ் பண்ணுது, எப்போ எடுத்தது என கேட்டாள். ஜீவாவோ அதுவா மம்மி, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது நீங்கள் இதே மாதிரி சாரீ தானே கட்டிட்டு வந்தீங்க, நான் வாமிட் பண்ணிட்டேன், அதோட அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு மழையில் நாம் வரும்போது கார் டோரில் பட்டு அந்த சாரீ கிழிஞ்சு போச்சுல்ல, அதுதான் எனக்கு கஷ்டமாகவே இருந்ததா, நான் அப்பா ஜீவி எல்லோரும் ஷாப்பிங் போனோம்ல, அப்போ உங்களுக்காக சாரீ அதுவும் இதே மாதிரி தான் எடுக்கணும்னு தான் நான் மம்மிக்கு சூஸ் பண்ணேன் என அவன் கூறினான். அவள் வார்த்தைகளற்ற மகிழ்ச்சியில் அவனை அணைத்து கொண்டாள். தேங்க்ஸ் செல்லம் என்றாள். அனைவரும் செம்மையாக சூஸ் பண்ணியிருக்கே, சூப்பராக இருக்குது என கூறவும் விஜயோ டேய் நான் எடுத்து கொடுத்த சாரி தானே என வெறுப்பேற்றினான். அதேபோல் ஜீவாவும் நோ, இது நான் தான் அம்மாவுக்கு எடுத்து தந்தது என கொஞ்சம் கோபமாகவே கூறினான். அவன் இந்த செய்கையை அனைவரும் ரசிக்க விஜய் விடாமல் டேய் சூஸ் பண்ணது தான் நீ, அமௌண்ட்டு நான் தானே கொடுத்தேன், யார் அமௌண்ட் கொடுத்தாங்களோ அவங்க தானே எடுத்து கொடுத்ததா அர்த்தம் என எல்லோரும் மெல்ல சிரிக்க அனைவரையும் முறைத்தவன் வேகமாக உள்ளே சென்றான். ஏண்டா அவன்கிட்ட வம்பிழுக்கிற, பாவம் பிள்ளை கோச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறான் பார் என கூறவும் விஜயோ அவனா கோச்சுக்கிட்டான்னு சொல்லுங்கள், ஆனால் ஃபீலெல்லாம் இல்லை, அவனை பற்றி நீங்கள் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க என்றான். மீண்டும் ஜீவா உள்ளே இருந்து வெளியே வந்தவன் அனைவரும் ஆவலாக என்னவென்று பார்க்க டாடி இந்தாங்க என ஒரு டப்பாவை கொடுத்தான். என்னடா இது? இது நீங்கள் எல்லாரும் எனக்கு சேர்த்து வைக்க கொடுத்த அமௌண்ட்டு, இந்த பாக்ஸ்குள்ளே தான் வச்சுருக்கேன், நீங்களே வச்சுக்கோங்க. வசந்திடம் வந்தவன் அங்கிள் அதில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது, பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் அப்புறமா கொடுத்துடுவேன் என கூறினான். அமைதியாக சென்று முகத்தை என்று வைத்து கொண்டான். நித்துவின் அருகில் நின்றான். அனைவரும் அதிர்ச்சியில் இருக்க விஜயை சற்று ஆடி போய்விட்டான். இருந்த முதலில் நிதானத்துக்கு வந்தவன் விஜய்தான். சரி சரி பரவாயில்ல, இந்தா வச்சுக்கோ என்றான். இட்ஸ் ஓகே, இது உங்ககிட்டயே இருக்கட்டும் என தலையை அசைக்க அனைவரும் கூறியும் அவன் மறுத்து விட்டான். நித்துவோ கண்ணா என்ன இது, அப்பா கிட்ட போய் இதுக்கெல்லாம் கோச்சிட்டு, உன் டேடி அப்போவுமே இப்படி உங்ககிட்ட தானே வம்பிழுப்பாரு, உனக்கு தெரியும் தானே, அப்புறமே ஏன் இப்படி பிடிவாதம் பண்ணுற, டேடி கிட்ட இதுக்கெல்லாமா கோச்சிப்பாங்க? நோ மம்மி, இது நான் மட்டும்தான் என் மம்மிக்கு எடுத்து கொடுத்த சாரி, அதுவும் ஃபஸ்ட்டாக, ஸோ யார் கூடயும் இதை நான் ஷேர் பண்ண மாட்டேன், மற்றபடி எனக்கு கோவம்லாம் இல்லை என்றான். விஜயும் புன்னகையுடன் கிரேட், அப்போது டேடி பிடிக்குமா, வந்த உடனே மாட்டிவிட்ட. வாவோ அது சும்மா ஜாலிக்கு தான், பட் எனக்கு எப்போவுமே உங்களை ரொம்ப பிடிக்கும் டேடி, ஐ லவ் யூப்பா என இவனும் கட்டிக்கொண்டான். பின் அனைவரும் படுக்க சென்றதும் நித்து புடவையை பார்க்க ஜீவாவை பார்க்க என எதிரே அமர்ந்திருக்க உள்ளே வந்த விஜய் ஓய் என்ன டியர், உன் பிள்ளைங்களை மட்டுமே தான் பார்ப்பியா, கவனிப்பியா என கேட்டுக்கொண்டு ட்ரெஸ் மாற்றிவிட்டு அருகே வந்து அமர்ந்தான். கத்துறீங்க ஏன்? சரி சரி என்ன பண்ணிகிட்ருக்க என அவனும் மெதுவாக கேட்டான். ஜீவாக்கு அன்னைக்கு அவ்வளோ காய்ச்சல், அதுலேயும் எனக்கு காரில் பட்டு புடவை கிழிஞ்சது எல்லாம் கவனிச்சிருக்கான்ல, அதே மாதிரி டிசைனில் கலரில் எப்படி ஞாபகம் வச்சுருக்கான் பாருங்களேன். அந்த வீக் ஷாப்பிங் போகும்போது இவன் எந்த மாதிரி சாரீ தேட போகிறான்னே தெரியாமல் பின்னாடியே போனான். அவனுக்கு என்ன மாடல் நேமும் சொல்லவும் தெரில. கடைசியில் ஒரு கடையில் இதை பார்த்து என் நித்து இந்த மாதிரி தான் சாரீ வச்சுருந்தாளான்னு நான் ஒரு நிமிஷம் பார்த்துட்டே நின்னேன். இவன் சூப்பர் டாடின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போனான். கலர் சொல்லி அதே மாதிரி கேட்டான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன்கிட்ட கேட்டதும் நிறுமாக்குன்னு சொல்லிட்டான். அப்போது நிறு வேற யாரோ தானே, புடவை எடுத்து கொடுக்குறதெல்லாம் சரி வராது, நானும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம வாங்கினான். அன்னைக்கு இவன் பண்ண அட்டகாசம் இருக்கே அப்பா என சிரித்தான். நித்துவும் சிரித்து விட்டு ஆனால் விஜய் உங்களுக்கு தெரியுமா, இந்த சாரீ தான் நான் இந்த வீட்டை விட்டு போகும்போது கடைசியாக கட்டியிருந்தது, வேறு எதுவுமே இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போகல, வீட்டை விட்டு போயும் கூட இந்த சாரீ மட்டும் அப்பப்போ எடுத்து பார்ப்பேன். அன்றைக்கி நடந்த பிரச்சனையும் அந்த இழப்பும் சேர்ந்து ஞாபகத்துக்கு வரும், ஸோ கட்டவே மாட்டேன். பல வருஷம் கழித்து அன்றைக்கி ஜீவா உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் அவசரத்தில் எந்த சாரீ எடுத்து கட்டினேன்னு கூட நான் பார்க்கல. வீட்டுக்கு வந்து அது கிழிஞ்சிருக்கும் போது தான் பார்த்தேன். எதுவும் சங்கடமாகவும் இருந்தது. இருந்த ஒரே நினைவு அதுவும் இப்படி போச்சுன்னு. ஆனாலும் ஜீவாவை பார்த்ததும் சரியாகிடுச்சு.
அப்புறம்தான் நான் அதை பற்றி கண்டுக்கல. ஆனால் இன்னைக்கு இவன் அதே மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து தந்ததும் என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ ஸ்வீட்டில் என்றாள். ம் அதுங்க ரெண்டுமே ஸ்வீட் தான். ஆனால் அப்போ நான் இல்லையா என அவன் பாவமாக கேட்க, நீங்கள் தானே, குழந்தைங்க கூட எனக்கு கிஃப்ட் கொடுத்தாச்சு, நீங்கள் எங்கள் பாஸ். விஜயோ தீவிரமாக, நான் தரேன் கிஃப்ட் உடனே ஆ, விஜயோ நான் தர கிஃப்ட் உடனே நீ பார்க்க முடியாதே, ஏன் ஆர்டர் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, உடனே வராதா என அவளும் சீரியஸாக கேட்டாள். விஜயோ அது உடனே வராது, ப்ராசஸ் ஆகணும்ல, மினிமம் 10 months ஆகும் என்றதும் அவள் புரிந்து கொண்டவள் உங்களை என தலையணை எடுத்து அடிக்க வந்தாள். அவன் அதோடு அவளை அணைத்தவன், ஷ், ஏமா கத்துற, குழந்தைங்க தூங்குறாங்கல்ல என அவள் போலவே கூறிவிட்டு, அதோட என்னோட 2 செல்லம்ஸ்க்கும் தம்பி தங்கச்சி வேணுமா, வீட்லேயும் எல்லாரும் குழந்தைய குட்டியிலேருந்தே வளர்த்தணும்னா சொல்கிறாங்க, நானும் வேற ஓகே சொல்லிட்டேன். அதோட நீ அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது நான் கூட வேற இல்லைல்ல, ஸோ இப்போ நான் பார்த்துக்கிறேன் என அவன் காரணங்களை அடுக்கிக் கொண்டே போக அவன் கைகளும் எல்லை மீறியது. மறுநாள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்து பேசிவிட்டு கோவிலுக்கு சென்று விட்டு வந்தவர்கள் மாலையில் தங்களின் வீட்டிற்கு அபார்ட்மெண்ட் கிளம்ப தயாராகினர். வசந்தா, சுந்தரம், என்னதான் வளர்ந்தாலும் நம்ம பிள்ளைங்க உயிர் தான் முக்கியம், நம்ம எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கணும்னு நாங்கள் அவசரப்பட்டுட்டோம். ஆனால் ஜீவா 2 பேரும் இப்போ தான் வளர்கிறாங்க, சின்னவங்கனாலும் அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கும்னு நீங்கள் 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. வெறும் அன்பை மட்டும் காட்டி அவங்க சுயத்தை இழக்க வைக்கக்கூடாது, அவங்க உணர்வுகளையும் அழிக்கக்கூடாதுன்னு இப்போ நல்லாவே புரியுது. ஜீவி 2 பேருமே ரொம்ப லக்கி. நீங்கள் அங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க, தோணும்போது வந்துட்டு போங்க, லீவு விட்டால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க என மனதார வாழ்த்து கூறி அனுப்பி வைத்தனர். ஜீவா, விஜய், நித்து அவர்களின் அழகான கூட்டுக்குள் ஒரு தனி உலகத்தில் வாழ பறந்து சென்றனர். மீண்டும் வருவாயா? படைப்பின் எழுத்து வாசிப்பு ஹஜஸ்ரீ. நன்றி, வணக்கம்.